ஓம் சாந்தி. பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம். அது இன்றளவும் நம்ம ராஜஸ்தான் மவுண்ட் அபுல ஒரு மலை மேலே தான் இருக்கு, அதனுடைய தலைமையிடம், ஹெட் குவார்ட்டர்ஸு. மற்றபடி ஒட்டுமொத்தமாக 160 நாடுகளில் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இதனுடைய தலைமையிடம் நம்ம இன்றளவும் சொல்லக்கூடிய ராஜஸ்தான்ல மதுபன் ஒரு மலை மேல இருக்கு. இந்த ஆன்மீக இயக்கம் கிட்டத்தட்ட 90 வருடங்களாக நம்ம பாரதத்துல தான் மையம் கொண்டிருக்கு. இன்னொரு 10 வருடங்கள் இருக்கும். மொத்தம் 100 வருடம் சங்கம யுகம்னு சொல்லுவாங்க. அதுல ஆல்ரெடி 89 90 வருடங்கள் நிறைவடைஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 10 வருடங்கள் இருக்கும். அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்கா மூலமாக இவ்வுலகம் அணுகுண்டு வீச்சுகளால் நிறைவடையும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திய ஒரு ஆன்மீக இயக்கம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் அல்லது வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பல்கலைக்கழகம், ஆன்மீக காலேஜ், ஸ்பிரிச்சுவல் காலேஜ் ஒன்று நம்ம ராஜஸ்தான் தான் இருந்தாலும் ஒட்டுமொத்த இடங்கள்ல 8000த்திற்கு மேல சென்டர்கள் வச்சு இயங்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக இயக்கம். இதே போல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வேர்ல்டு வைடா இருக்கிறாங்க. ஓகே, அப்படி ஒரு ஆன்மீக இயக்கம் முழு சேவை சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு உலக அளவுல. ஓகேவா? அவங்க அப்படி என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்றாங்கன்னா, மனதாலும் சர்வீஸ் பண்றாங்க, உடல் மூலமாகவும் பணத்தை வைத்தும் சர்வீஸ் பண்றாங்க, உழைப்பு கடின சர்வீஸ்லாம் பண்ணி மிகப்பெரிய லெவலில் இந்த ஆன்மீக இயக்கத்தை 90 வருடங்கள் நகர்த்தி கொண்டு 8000த்திற்கு மேலே சென்டர்கள் வச்சு பண்ணுறாங்க. இப்பவும் ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை மையப்படுத்தி அவங்க கிட்டத்தட்ட சரண்டர் ஆக்கியிருக்கிறாங்க. 20,000 பேர் சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ராஜஸ்தான் மட்டும் ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடிலே இருக்கிறாங்க, 160 நாடுகள். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதர்களை தெய்வமாக்குவது தான் மிகப்பெரிய நோக்கம். மற்றபடி எந்த ஒரு ஆன்மீக இயக்கம் மற்றும் எந்த ஒரு மதம் சார்பு உள்ளவர்களுமே மனிதர்களை தெய்வமாக்கணும் என்கிற எண்ணத்தில் எதுவும் செய்யலை. மனிதர்களை ராஜாவாக்கணும்லாம் எதுவும் செய்யலை. எல்லாரும் சொர்க்கம் செல்லணும் என்கிற நோக்கத்துல தான் எல்லாருமே இந்த பயிற்சி, எல்லா மதங்களும் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல நம்ம என்னவா இருப்போங்கிற ரகசியம் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுமே அங்க அந்த யுகங்களுக்கு வரமாட்டாங்க, சத்தியும் திரேதா யுகங்களுக்கு. இப்ப இந்த சங்கம யுகத்துல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இப்படி ஒரு ஆன்மீக படிப்புகளை அவங்க படித்தால் மட்டும்தான் அந்தந்த யுகங்களை அவங்க அடைய முடியும், இல்லைன்னா அவங்க அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிலை இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு. சரியா? அந்த இயக்கத்தில் கொடுக்கக்கூடிய நாலேஜ் என்ன அப்படின்னா, 7 days கோர்ஸ், 7 நாள் வகுப்புகள் கொடுப்பாங்க. ஓகே, 7 நாள் வகுப்புகள் இருக்கும். வீக்லி ஒன்ஸ், வாரத்திற்கு ஒரு நாள் வீதம் 1 மணி நேரம், அல்லது வெறும் ஒரே வாரத்தில் 7 நாளும் நீங்கள் கிளாஸ்லாம் எடுக்கலாம். அப்போ நீங்கள் 1 மணி நேரம் காலையிலேயோ மதியமோ சாயந்தரமோ அல்லது இரவு நேரத்தில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த ஆன்மீக இயக்கத்தில் முழு ஞானங்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுப்பாங்க. பணம் எதுவும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ தான். ஓகேவா? இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக நீங்கள் டைரெக்டாக நன்மை அடையணும் அப்படின்னா www.brahmakumaris.com அல்லது www.centerslocator அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிட்டாலே, அதாவது பிரம்மகுமாரி சென்டர் லொக்கேட்டர் நீங்கள் அடிச்சிட்டாலே உங்களுக்கு இப்படிப்பட்ட சர்ச் பாரில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் லொக்கேட்டர்னு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த சர்ச் பண்ணக்கூடிய அந்த சர்ச்சினுடைய கண்ட்ரிஸ் அந்த இது பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் அதில் வரும். நீங்கள் பாரதம் இருந்தால் பாரதம், இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டவர்களாக இருந்தீங்க, ஃபாரினராக இருந்தீங்கன்னா ஃபாரினர், அதில் போய் நீங்கள் முழுசாக சர்ச் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அப்படி சர்ச் பண்ணும்போது அதனுடைய வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிஸினுடைய முழு டீட்டெயில்ஸ் அதில் வரும். இப்போ நீங்கள் அதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் வரும், ஃபோன் நம்பர் வரும். அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பாவது நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள், ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கால் பண்ணுற அந்த டைமும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற டைம் அவங்க
பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் வந்து 7 நாள் வகுப்புங்கும்போது இடையில வரக்கூடிய குழந்தைகளை அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2-3 டேஸோ எல்லாம் ஆல்ரெடி 2-3 கிளாஸஸோ இல்லை 2-3 வீக்கோ போயிருக்கும் ஃபாரின்லலாம். அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு டேட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் போய் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம், முற்றிலும் ஃப்ரீ. முதல்ல 7 நாள் வகுப்பு அவங்க இந்த பட விளக்கங்கள் மாரி கொடுப்பாங்க. சரி, அப்போ அது என்ன மாதிரி பட விளக்கங்கள்ங்கிறது கூட நான் வந்து என்னுடைய ராஜயோகா சீரியஸில் நான் இது 14வது வீடியோ நான் போட்டுட்ருக்குறது. இதையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஓ இதே தான் அவங்க கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 7 நாள் 7 டேஸில் கதை கேட்டாலே போதும், நீங்கள் அந்த கதை சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இது ஒரு கதை மாரி தான் போகும். சரி, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, எதுவும் பெரிய ஒரு கம்பு சுத்துற சமாச்சாரம்னா அப்படி இல்லை, முற்றிலும் ஃப்ரீ தான். கம்புலாம் எதுவும் சுத்துற மாதிரிலாம் இருக்கா, ரொம்ப ஈஸி, எளிய பாமரனுக்கும் புரியக்கூடிய ஞானம். அப்போ நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்படி இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட 13-14 வயது நிரம்பிய எந்த வயது, எந்த மதம், எந்த இனத்தை சார்ந்தவர்களும், எந்த பாலினத்தை சார்ந்தவர்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முற்றிலும் இலவசம், ஃப்ரீ தான், பணம் கிடையாது. சரி, அப்போ நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த அட்ரஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக சென்டருக்கு போங்க. சென்டருக்கு போய் நீங்கள் கிளாஸ் எடுங்க. நீங்கள் எந்த மதம் சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் முதல்ல உங்கள் பேர் வேணால் கேட்பாங்க, மற்றபடி நீங்கள் யார் என்னங்கிற முழு டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த 7 நாள் வகுப்பு 7 டேஸ் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு முரளி வாணிங்கிற பேரில் உங்களுக்கு எவ்ரிடே நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அது எப்படி சர்ச் பண்ணணுங்கிறதும் நான் போன வீடியோவில் வேணாலும் நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவில் கொடுக்கணுன்னா கூட கொடுக்குறேன். நீங்கள் அப்போ இந்த 7 டேஸ் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி, நீங்கள் உங்களுக்கு வாணி முரளின்னு சொல்லி ஒரு பேப்பர் வடிவில் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த பேப்பர் வடிவு வந்து உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுக்கலாம். அப்படி எடுக்கணும்னா பிரம்மகுமாரிஸ் டெய்லி முரளி அப்படின்னு நீங்கள் அடிச்சாலே போகணும். அதில் அடிச்சோன்னு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிரம்மகுமாரிஸ்ன்னு சொல்லிட்டு அதில் நான் கொடுக்குற இதை மாரி காட்டும். தமிழ் வரும், தமிழ், இங்கிலீஷ், கன்னடம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 28க்கு மேலே லாங்குவேஜஸ் வரும். அந்த லாங்குவேஜை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுற டைமில் உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரி காட்டும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2வது ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு க்ரீன் கலரில். அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 6 to 7 பேஜஸ் இருக்கும். அது ஒரு நாள் முரளி. கிட்டத்தட்ட 89-90 வருடங்கள் முரளி பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ தற்போதைக்கு ஸ்டில் ஒரு 84-85 வருடம் முரளி தான் இருந்தாலும், அது மொத்தமாக ஒரு நாள் விடாது நீங்கள் படித்தா 5 வருட முரளியிலிருந்து 7 வருட முரளி தான் வரும். மொத்தமே 5 வருட முரளி தான் தினமும் நீங்கள் படிச்சிங்கன்னா. சரி, அப்போ நீங்கள் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகும். நீங்கள் அதை படிப்பதன் மூலமாக நீண்ட ஆயுள், 145-150 வருட ஆயுள், மிகச்சிறந்த பதவி, ஸ்ரீமன் நாராயணர்லேருந்து நார்மல் பிரஜைக்கான பதவிகள் வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பிறவிகள் வேற கிடைக்கும். கிட்டத்தட்ட 80-லிருந்து 84 பிறவிகள் வரை நீங்கள் எடுக்கலாம் அதிகபட்சமாக. அட்வான்ஸாக போனால் 85-86 பிறவி கிடைக்கும். அது யுவர் சாய்ஸ். அப்போ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், உயர்ந்த செல்வ செழிப்பு வாழ்க்கை வாழணும், எல்லாமே நீங்கள் அந்த நாலேஜ் நீங்கள் இப்போது கற்றுக்கொள்வது மூலமாக தான். டாக்டர் படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, டாக்டர் ஆகிறதுக்கு. இன்ஜினியர் படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜினியர் ஆகிறதுக்கு. வக்கீல் படிப்பு இருக்குல்ல, போலீஸ் படிப்பு இருக்குல்ல. அதே போல நாம் சொர்க்கத்தை அடைவதற்கான ஸ்ரீமன் நாராயணருக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு. எல்லா படிப்பையும் நிறைவு செய்த உடனே அவங்க அந்த பதவி அடைகிறாங்கல்ல, அந்த போஸ்டிங் அவங்க ஆகுதில்ல, அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணர் போஸ்டிங் அந்த பதவி அடையன்னாக்கி ஒரு படிப்பு இருக்கு. அது இந்த ஆன்மீக படிப்பு. சரி, நான் சொல்ற விஷயம் புரியுது. அப்போ டைரக்டா சென்டருக்கு போங்க, சென்டர்ல போய் 7 days கோர்ஸ் எடுங்க இலவசமா. அதன் பிறகு நீங்க அந்த முரளிக்கான விஷயங்கள் நீங்கள் தினம் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அந்த 7 நாள் கதை கேட்டுட்டாலே உங்களுக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டினியூவாக நீங்கள் ரெகுலர் நீங்கள் பட்டிக்கிட்டலாம் இந்த பிரம்மகுமாரிகள் டைரெக்டாக நீங்கள் சென்று பண்ணும்போது உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸ் புரியும். இதே போல் என்னை போல் யூடியூப் வீடியோஸ் மட்டும் கிடையாது, நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் கூட யூடியூப் வீடியோலாம் அந்தந்த மொழிகள் லாங்குவேஜின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஞானங்கள் கொட்டி கிடக்கு. எல்லாருக்குமே 100 வருடம் ஞானம்னு பாபா தந்தை சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் டைரெக்டாக போய் சென்டரில் போய் நன்மை அடைங்க.
சரியா? என்னுடைய சேனல் ரீதியாகவும் நீங்கள் கண்டினியூ பண்ணாலே நிறைய நாலேஜஸ் உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய அஞ்ஞானிகளுக்கான வீடியோலாம் கொடுக்குற மாதிரி மைண்ட் இருக்கு. நாடகத்தில் இருந்தால் அதுவும் நடக்கும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இது வீடியோ நம்பர் 14 நினைக்கிறேன். 13 14 வரும். 14வது வீடியோ நினைக்கிறேன் இன்னைக்கு போடுற வீடியோ. ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதை, சிவ பரமாத்மாவே கடவுள். ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் எ டெய்டி அண்ட் சிவா இஸ் காட். டெய்டினா டிவைன். ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார்ல, இந்து மதத்துல நம்ம லார்டு கிருஷ்ணா ஸ்ரீமன் நாராயணர், அவரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தெய்வம் தான். ஓகேவா? அப்போ அவருக்கும் மேல ஒருவர் இருக்கிறாரு, கடவுள். நீங்க பைபிள் படிச்சாலும் தெரியும். ஏன்னா உடல் சரீரம் கொண்டவர் தான் ஜீசஸ் கிறிஸ்து. மனித குலத்துல சிங்களாக வாழ்ந்து காட்டியிருப்பாரு. ஆனா உடல் இல்லாத அவரையும் படைத்த பிதாவும் ஒருவர் இருப்பாரு, கர்த்தர். அதே போலதான் இந்து மதத்துல. ஓகேவா? அங்க பைபிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி கர்த்தரா இயேசுவான்னு நீங்க குழம்பியிருப்பீங்க. இதுவே நீங்க குரானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவா முகமதுவான்னு நீங்க குழம்பியிருப்பீங்க. இதுவே நீங்க புத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திசத்தை சார்ந்த புத்தரா, அவருக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த கற்பனையான மாயை இறைவனான்னு புரிந்து கொள்ள முடியாது. சீக்கிசம்னா அதே மாதிரிதான். எல்லா சீரடி சாய்பாபா எல்லா மதமும் ஒருவரை, உடலற்ற ஒருவரை கடவுளாகவும், அதை வழிகோடிய அதை உருவாக்கிய மெசேஞ்சர்னு ஒருவர் இருப்பார். அதே போல இந்து மதத்துல ஒரு மெசேஞ்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவர், ஏற்பாடு பண்ணி வைக்கக்கூடியவர் தான். அவர் தெய்வம். அவருக்கு மேல ஒருவர் இருக்கிறாரு, அவரு பரமாத்மா சிவன். அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதை, அவர் ஒரு தேவி தேவதா, ஒரு தெய்வம். அப்போ சிவ பரமாத்மாவே கடவுள். அப்போ சிவன் தான் என்ன அப்படின்னாக்கி கடவுள், அவர் தான் பரமாத்மா. சரி, அதுதான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ டாபிக்ல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1 2 3 4 ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம் இந்த வீடியோவில். இது பிரம்மகுமாரிகளுடைய இந்த 7 days கோர்ஸ் புக்ல இந்த ஒரு பட விளக்கங்கள் வருது. சரி, இது நார்மலா அவங்க 7 days கோர்ஸ்ல இது கொடுக்க மாட்டாங்க. இது மேல்படி ஞானங்கள். இது பிரம்மகுமாரியா நீங்க ஆன பிறகு இந்த பட்டிலாம் வைப்பாங்க, அட்வான்ஸான விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப நீங்க அந்த முரளிலாம் படிக்கும்போது இதர் பற்றிய ரகசியங்கள் பாபா சொல்லுவாரு. ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு தேவதை, அவரை கடவுள்னு சொல்றாங்க, அவர் பரமாத்மா கிடையாதும்பாரு. அப்ப அப்படி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த பிரம்மகுமாரி ஆன பிறகு நீங்க கற்றுக்கொண்ட பிறகு அந்த 7 days கோர்ஸ் புக்ல இருக்கிற ரகசியத்தை தான் அதில் நீங்கள் அப்படி நார்மலாக தெரிந்து கொள்றதா. இது ஒருத்தர் விளக்கம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. இப்போ நம்ம இது ஒரு பட விளக்கங்களாக பிரம்மகுமாரிகள் இருக்கிறதுனால முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பார்ட்டு பார்க்குறோம். சரியா? இதில் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணுவின் சாக்கார் ரூபமாகும். ஆனால் பிரம்மா விஷ்ணு சங்கரையும் படைப்பவர் பரமாத்மா சிவனே, திரிகால் தரிசி, முக்காலமும் உணர்ந்தவர். ஓகேவா? கல்பத்தினுடைய முதல் இடை கடையை தெரிந்த திருக்கால தரிசி பரமாத்மா சிவன், உடல் இல்லாதவர், ஒளி வடிவானவர். அவரு மும்மூர்த்திகளே ஆகிய பிரம்மா விஷ்ணு சங்கரையும் அவர் தான் படைத்திருக்கிறார். ஓகேவா? அப்போ காத்தல் அழித்தல் படைத்தல் 3 செயல்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர் தான் பரமாத்மா சிவபிரான். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண விஷ்ணுவினுடைய சாகார் ரூபமாகும். விஷ்ணு மகா விஷ்ணு காத்தல் செயலை எங்க செய்யறாருன்னா அந்த சத்தியுகம் திரேதா யுகம் ஆகிய சொர்க்கத்துலதான் அவர் செய்யறாரு. அப்ப சங்கம யுகத்துல அவர் பிரம்மா பாபாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்புறம் அந்த 3 லோகங்களும், ஓகேவா, அந்த ஸ்தூல உலகம், சூட்சம வதனம், பரந்தாமம் ஆகிய 3 லோகத்துக்கும் அதிபதியானவர் பரமாத்மா சிவன். ஓகே, அந்த பூலோகத்துல இருக்கிறதுல அந்த சங்கம யுகத்துல பிரம்மா பாபா வச்சு படைக்கிறார் இறைவன். அப்போ அதன் மூலமாக படைத்ததை காத்து அருள்றதுக்காக அதே பிரம்மா தான் மகாவிஷ்ணு ஆக வாராரு. அப்போ அந்த மகாவிஷ்ணு காத்தல். அப்போ அவருக்கு மகாவிஷ்ணுன்னு சொல்லி சத்தியுகத்தில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, மகாவிஷ்ணுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க ஒருத்தங்க அம்மாவாக ஒருத்தங்க அப்பாவாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதல்ல வருவாங்க. அப்போ அப்படி வரும்போது அவங்களுக்கு உடல் கொடுக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அப்போ அவரு வயிற்றுல அவங்க பிறப்பாங்க. அவர் இப்ப இருக்கிற பிரம்ம பாபா அங்க சத்தியுகத்தில் என்னவா பிறக்கிறாருன்னா ஸ்ரீ கிருஷ்ணரா பிறக்கிறாரு. அப்போ அவர் ஸ்ரீ கிருஷ்ணரா பிறக்கிறாருன்னா பிறக்கும்போது அவருக்கு பேரு ஸ்ரீ கிருஷ்ணா பிரம்ம பாபாவுக்கு.
அப்போ அவர் ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கிறவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 25ல இருந்து ஒரு 30-35 வயசு வரை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, முடிசூட்டு விழா வந்து நடத்துறாங்க. அப்போ அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கும் ராதைங்கிறவங்க கூட ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு பதவி வைக்கிறாங்க, 1வது ஆதி நாராயணன், 1வது ஆதி லக்ஷ்மி. அவங்க தான் லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ மகாவிஷ்ணுங்கிறது ஒரு நபருக்கு அவருடைய ரூபத்தை வந்து ஸ்ரீ கிருஷ்ணராக சாக்காராக காட்டுவாங்க. ஆகார்னா அவிழ்த்தம், ஒளி. சாக்கார்னா அந்த கண்களால ஊன கண்களால பார்க்குற இந்த உடலை தான் சாக்காருன்னு சொல்றாங்க. நான் இந்த உடல் வச்சிருக்கிறோம்னா இது சாக்கார் ரூப உடல். நான் சொல்ற விஷயம் புரியுதா? அப்போ அப்படி மகாவிஷ்ணுவருடைய சாக்கார் ரூபமாக ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு உடம்பு இருக்கு. அப்போ அந்த மூர்த்திகளையும் படைத்தவருக்கு உடம்பு கிடையாது, அவரு பரமாத்மா சிவபிரான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குமே ஒரு சில, ஏன்னா இதுல மகாவிஷ்ணுடைய காட்சி அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வந்து பிறந்த மாதிரி இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம இந்து மதங்கள்ல பாக்குறது அரியும் சிவனும் ஒன்னுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கீதையை எழுதியவர் யாரு அப்படின்னா அது பரமாத்மா தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணருங்கிற ஒரு குழப்பங்கள் நமக்கு வந்திருக்கும். அவர் பரமாத்மா சிவன் தான். எப்படி பைபிள் குரான்கள்ல அனைத்து செயல்களுமே செய்தது தேவ தூதர்களாகிய நபிகளும் ஜீசஸ் கிறிஸ்துன்னு சொல்றாங்களே, அதே போல இந்து மதங்கள்ல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் செயலை செய்யக்கூடியவர் அந்த ஜிஓடின்னு சொல்லக்கூடிய காடு தான். ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ராய்டர். காத்தல் அழித்தல் படைத்தல் அனைத்து செயல்களுமே அவர் தான் செய்யறாரு. வெவ்வேறு நபர்களை வைத்து செய்யறாரு. சரி, அதுதான் இந்த முதல் கட்டத்துல ஒரு பட விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். மீதி உள்ள 3ம் கொஞ்சம் வைப்ரேஷனா இருக்கும். அடுத்தது பார்த்தா, ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாய் தந்தையரால் வளர்க்கப்பட்டார். ஆனால் பரமாத்மா சிவன் அனைவருக்கும் பரலோக தாய் தந்தை ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாய் தந்தையரால வளர்க்கப்பட்டார். ஓகேவா? பக்தி மார்க்கத்துல பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து தேவகி வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்த் தாய் தந்தையர்கள் உண்டு. அவர் அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். ஜெயில டஞ்சன்ல பிறக்கிற மாதிரி இருக்கும் இந்து மதங்கள்ல. அதுக்கு பிறகு வளர்ப்பு தாயாக தான் அவங்க யசோதா வராங்க. அதுக்கு பிறகு அவர் நந்தா வராரு. அவங்க தலை மேல ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கூடையில கொண்டு போகும்போது ஒரு பாம்பு வந்து குடை பிடிக்கும் மழை வரும்போது. கடல்ல இருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பார். கடல்ல இருந்து பிறந்தார்னா அவரு சிவனுடைய ஞான கடல்ல இருந்து அவர் பிறக்கிறார். கதை அமைப்புகள் வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கும். சரியா? அப்போ அவருக்குமே தாய் தந்தையர்களா தான் பிறக்கிறார். ஜீசஸ் கிறிஸ்து மாதிரி தான். கிறிஸ்துவும் அப்படிதான். அவரு சூசேப்பரு மேரி மாதாவுக்கு தான் பிறக்கிறாங்க. அப்போ வேதங்கள் எழுதும்போது யோசேப்பு சூசேப்பரை வந்து ஏதோ தனி மனிதர் மாதிரியும் கன்னி வயிற்றுல ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அவங்க கன்னி வயிற்றுலாம் கிடையாது, அது ஒரு பரிசுத்தமாக பிறக்கிறாங்கிறது. அப்படின்னா அப்போ கிறிஸ்து தான் கிருஷ்ணர் ஆகிறாரு. வேதங்கள் ரீதியாக வெவ்வேறு பெயர்கள் அமைப்பு இந்த ஹிப்ரோ மொழியில நீங்க உச்சரிப்பு வாசிக்கும் போது இங்க இந்து மதத்துல சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதனுடைய கிறிஸ்துங்கிற பேரு அங்க கிருஷ்ணாங்கிற முறையில தான் அவங்க புரிந்து கொள்வாங்க. அப்போ கிறிஸ்து கிருஷ்ணா ஒண்ணுதான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையர்கள் வைத்துலதான் அவர் பிறக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணர். அவருக்குமே அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. எங்கேயாவது கடவுளுக்கு அப்பா அம்மா இருப்பார்? அவர் பரமாத்மான்னு சொல்லி மகாபாரதத்துல அந்த கதைகள்ல காட்டப்பட்டிருக்கு. அவருமே அந்த பிரின்சஸனுடைய அந்த ஒரு இதுலதான் இருப்பார். மதுராவில தான் அவர் பிறந்து வளர்ந்திருப்பார். ஓகேவா? அந்த ஒரு ஏரியாவில் இப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் எப்படி பரமாத்மா ஆக முடியும்? எல்லாருக்கும் ஆத்மாவுடைய தந்தையாக இருக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணர்னா, அப்போ அப்பா அம்மா பிறந்தது அப்போ ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அப்பா அம்மா அப்போ அவருக்கும் உயர்ந்தவர்கள் தானே. கடவுளுக்கு தாய் தந்தையர்கள் எதுவும் கிடையாது. அப்போ இயேசுவும் ஒரு தெய்வம் தான். இந்து மதத்தில் சொல்றது போல ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு தெய்வம் தான், பரமாத்மா கிடையாது. அவர் பிரம்மா தான் என்ன ஆகுறாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகுறாரு. பிரம்மா உலகத்தை படைத்தாருங்கிறத விட அவருடைய அந்த அவருடைய அந்த ஹிப்போட்டோல்மஸ்ங்கிற அந்த ஆத்மா ரீதியாக சிவத்தந்தை வந்து பிரம்ம பாபாவினுடைய உடல்ல வந்து இந்த ஞானங்கள் உபதேசிக்கும் பொழுது அது வெளியே இருந்து பார்க்கும்போது ஏன்னா இவர் பிரம்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறாரு, பிரம்ம பாபா தான்.
அப்போ பிரம்மா உலகத்தை படைத்தாருன்னு சொல்றது மாதிரியும் இவங்க தான் சத்தியுகத்துல முதல் நம்பர்ல வர்றதுனால ஸ்ரீ கிருஷ்ணா தான் உலகத்தினுடைய கீதையை உபதேசிச்சார் அப்படின்னு நிறைய குளறுபடிகள் வந்து போயிடுச்சு. அதனால உள்ள இருந்து பேசுறது பரமாத்மா சிவன்கிறத மறந்துட்டு பரமாத்மா கிருஷ்ணர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஆனா பரமாத்மா சிவன் அனைவருக்கும் பரலோக தாய் தந்தை, அவ எல்லாருக்கும் அப்பா அவரு தான். ஏன்னா அவருக்கு உடம்புலாம் கிடையாது. நீங்க இந்து மதங்கள்ல மற்றும் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். நிறைய போட்டோஸ் வந்து என்னன்னா அவரு பரமாத்மா சிவனை, சிவபெருமான லார்டு சிவாவை எப்படி காட்டப்பட்டிருக்குன்னா தனிமையில தான் இருப்பாரு. மனைவி குழந்தைகள் மை காட்டப்பட்டாலும் அவருக்கு தாய் தந்தையர்கள் எல்லாம் கிடையாது. ஓகேவா? அப்படி இன்னும் ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி அவரை மணந்த பார்வதிக்கு கூட பிறந்த அன்னை மகாவிஷ்ணு இருக்கிறார், ஸ்ரீமன் நாராயணர் இருக்கிறாரு. இங்க நம்ம சொல்றதன் அடிப்படையில ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறாரு. அப்போ அவரு கூட பிறந்த ஒரு தங்கச்சியை தான் அவரு சிவபெருமாள் கட்டி இருக்கிறாரு சிவன் சொல்லிட்டு இது ஒரு மச்சான் மாப்பிள்ளங்க மாதிரி கனெக்ஷன் கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கூட அவரு சிவனுக்கு தாய் தந்தையர்கள், கடவுள் பரமாத்மாவுக்கு கிடையாது. மொத்தத்துல சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? உடல் சரீரமே கிடையாது. அப்போ கழுத்துக்க பாம்பு போட்டிருக்கிறாரு யாரு அப்படின்னா அவரு சங்கரர், அழித்தல் கடவுள் மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அழித்தல் செயலை அவரு செய்வாரு. அவரு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்துட்டா உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவன் இவரு சங்கரர். அப்போ சிவன் சங்கரர் என்னங்கிறது நம்ம வேற வீடியோ பார்க்கலாம். இருந்தாலும் சிவன் இருக்கிறாருல, அவருக்கு நிறைய கேரக்டர் உண்டு. அந்த கேரக்டரை நம்ம அந்த லிங்கம் அந்த கூழாங்கல்லு மாதிரி இருக்குல்ல அதுல நம்மளால காட்ட முடியாது. அப்ப அது அந்த குளங்கல் ஆகிய சிவனுடைய கேரக்டரை காட்டுறதுக்காக தான் அதை ஒரு உருவமாக சங்கராக காட்டப்பட்டிருக்கும். சரியா? அப்போ கடவுள் அவர் வந்து எல்லாருக்கும் தாய் தந்தையர் தான். அப்ப அவருக்கு தாய் தந்தையர் கிடையாது. இந்து மதத்துல சொல்றது மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டிலும் சொல்லப்படுது. கர்த்தருக்கு உடல்லாம் கிடையாது, அவர் யாரும் பார்க்கவே முடியாது, ஒளியின் வடிவமானவர். அதே போலதான் ஒளி ஜோதி பிந்துவின் வடிவமாக தான் பரமாத்மா சிவன் இருக்கிறாரு. அவரு கிருஷ்ணர் ஆக முடியாது. கிருஷ்ணர் அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடியவர். அதை நம்ம புரிந்து கொள்றதுக்காக தான். அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ இந்த ரெண்டு விளக்கங்களுமே எதை மீன் பண்ணுதுன்னா, நிறைய பேரு பரமாத்மா சிவன் வந்து அவரு ஏதோ ஒரு தெய்வம் மாதிரியும் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு தெய்வம் மாதிரியும் புரிஞ்சு அவரு கடவுள் பரமாத்மா சிவன், அவரு கடவுள், இவரையும் சிவனுக்கு ஈக்குவலாக ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டியிருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஈக்குவலா காட்டினதுனால, ஏன்னா இன்னும் கேட்டீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னால சைவிஷம் வைசிஷம் அப்படின்னு சொல்லி 2 இசம் நம்ம பாரதத்திலே பக்தி மார்க்கம் தொடங்கும் போது, அந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்ச கான்செப்ட்ல துவாபர யுகத்துல ஃபர்ஸ்ட் 2500 வருடங்களுக்கு முன்னால தோன்றியதுதான் சைவிஷம் வைசிஷம். ஓகேவா? அந்த மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைசிஷம் அப்படின்னும், அந்த சாது சந்நியாசம் மாந்திரிக முறைகளை பின்பற்றவங்க, அந்த காசி ராமேஸ்வரம் குரூப்லாம் இருக்குல்ல, சந்நியாச முறைகளை பின்பற்றக்கூடியவர்கள், அவங்க வந்து ஷைவிஷம், அவங்க வந்து சிவனை வழிபடக்கூடியவங்க. அவங்க 24 ஹவரா இருக்கலாம், எவ்ரி வீக்கா இருக்கலாம், எவ்ரி மந்த்தா இருக்கலாம், எவ்ரி இயரா இருக்கலாம், எல்லா டைமுமே அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. மகாவிஷ்ணுடைய வைசிஷம் சார்ந்தவர்களும் சாப்பிட்றாங்க மேபி. இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு லிமிட்டு தான். ஏன்னா நம்ம தென் இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த 3 நாள் மாமிசங்கள் உண்ண மாட்டாங்க. மற்ற டைம்லாம் இவங்க சாப்பிட்றாங்க. இந்த மதத்துல தென் தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து அந்த ஐயங்கார் குரூப்பு சாப்பிட்றது இல்லை. ஆனாலும் பெரும்பாலும் வெங்கடாஜலபதி வழிபடக்கூடியவர்கள் மாமிசம் உண்ணதான் செய்யறாங்க. ஷைவிஷம் சார்ந்தவர்கள் அறவே அதை தொடவே மாட்டாங்க. இப்படி அரியும் சிவனும் ஒன்று கலந்து இருக்கிறதுனாலதான் கீதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் எழுதிட்டதுங்கிறதுனால நிறைய இடங்கள் இந்த 7 days கோர்ஸ் பிரம்மகுமாரிகள் கொடுக்கும்போது பரமாத்மா சிவன் தான் எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு, பரமாத்மா சிவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாருங்கிற விஷயத்த வந்து நம்ம கிட்ட அவங்களுக்கு சொல்லும் போது புரிய மாட்டேங்குது. அப்போ நீங்க ஏதோ புது வெர்ஷன் மாதிரி அவங்க எடுத்துட்டு வரத நினைக்கிறாங்க. பரமாத்மா அவரு கடவுள் சிவன் தான். அப்போ இவர் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம பாபா உடல்ல வர்றதுனால வெளியே இருந்து பார்க்கும்போது பிரம்மா தான் கிருஷ்ணர் ஆகுறாரு. அப்போ கிருஷ்ணரே எல்லாத்தையும் போதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீரமாக காட்டுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கீதை உபதேசம் கரெக்டா பொருந்திடுச்சு அவருக்கு, கிருஷ்ணருக்கு. மற்றபடி கீதை உபதேசிச்சது வந்து அந்த உடல் சரீரம் இல்லாத இறைவன் தான், சிவன் தான் அதை போதிச்சிருக்கிறாரு. அதை
கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவனுக்கு தாய் தந்தை கிடையாது, கிருஷ்ணருக்கு உண்டு. நான் அந்த அவங்களுடைய தாய் தந்தை பேரண்ட்ஸினுடைய பெயர் கூட நான் சொல்லிட்டேன். இது வேதத்திற்கு உட்பட்டது தான். அவருமே முடிசூட்டு விழா நடத்திக்கிறாரு, அவருமே ராதைய லவ் பண்ணி மேரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருமே வெண்ணெய் திருடி இருக்கிறாரு, நண்பர்களோட விளையாடி இருக்கிறாரு. அப்போ அவர் நிறைய விஷயங்களை மதுராவில் அந்த ராஜ்யம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்து நிறைய அந்த மக்களோட மதுராவில் இருந்து அவர் கோபியர்களோட கொஞ்சி தெரிந்தது எல்லாமே வேதங்கள்ல அந்த பிரின்ஸ் ராஜ குடும்பத்தில் பிறந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா சிவனுடைய இது வரலாறு மாதிரி தான் இருக்குமே ஒழிய அவர் எந்த செயல்களையும் யாரு கூடவும் இருந்து மனிதர்களோட புழங்கியதாகவே இருக்காது. அவர் என்றும் கைலாய மலையில தான் இருப்பார். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்க சிவன் அப்பா அம்மா கையில உட்கார்ந்து இருந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இருக்கிறார். அப்போ கிருஷ்ணர் என்ன ஆக முடியாது, பரமாத்மா ஆக முடியாதுங்கிறத விளக்கம் கொடுக்கறது தான் இந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜ கல்வி முறையை பயின்றார். ஆனால் பரமாத்மா சிவன் அனைவருக்குமே சிரேஷ்டமான ஆசிரியர் ஆவார். ராஜ கல்வி இப்பவும் சிவராஜ யோகா மெடிடேஷன்ல பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம பாபாவா இருக்கலாம், மற்ற பிரம்மகுமாரிகளாக இருக்கலாம், எல்லாருமே இந்த ராஜாவாகக்கூடிய இந்த கலையை இந்த 100 வருட சங்கம் யுகத்துல ராஜ யோகத்தை கத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சத்தியுகம் போகும்போது இங்க எடுக்கிற இந்த பிரதிபலன் அடிப்படையில சத்தியுகம் திரைத்தாயுகம் வந்து பிரம்மகுமாரிகள் போறாங்க. அப்போ போகிற இவங்க என்ன ஆகுனா அங்கேயும் அவங்க குழந்தையாதான் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து டார்ச்சர் பண்ற மாதிரி நார்மலான படிப்புகள்லாம் அங்க இருக்காது, அங்க எக்ஸாம்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க மன்னர்கள் தான் இருப்பாங்க, மன்னர் குடும்பத்துல தான் தனியா ஆசிரியர்கள் வச்சு இருக்கும். இங்க வந்து கூட்டம் கூட்டமாக கவர்மெண்ட் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, பிரைவேட்டுன்னு அப்படி தனியா இருக்குல்ல, அங்கேயும் தனியா இருக்கும். ஆனா அந்தந்த மன்னர் அரண்மனைகள்ல அவை அனைத்துமே இருக்கும். அப்போ அரச கல்வியை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கத்துக்கிறாரு. அதுக்காக மான் கராத்தே கத்துக்கிட்டாரு, கம்பு சண்டை, கொம்பு சண்டை, கத்தி சண்டை, வில் சண்டை, வார் சண்டை, அந்த சண்டைலாம் எந்த சண்டையும் இருக்காது. நார்மலா உங்களுக்கு எழுத படிக்கக்கூடிய அளவு ஹிந்தி நாலேஜை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம இதுல பஸ் போச்சுனாக்கி பஸ்ஸுனுடைய பெயரை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம எழுத்தறிவுகள் நமக்கு இருக்கல, பஸ் போர்டு வாசிக்க தெரியும்ல, அதே போல அவங்களுக்கு என்னதல் எழுத்துதல் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக அதுக்கான அரச கல்விகள் இருக்கும். அதுக்காக மற்ற இது சண்டை பயிற்சிகள்லாம் இருந்து இந்த அரண்மனைகள்ல இருந்து இந்த நம்ம சினிமா படங்கள்ல பழைய படங்கள்ல இந்த சுப்பந்தி படங்கள்ல வர்றது போல இருந்து மன்னர் குடும்பத்தில் பிறந்தவங்க காட்டுல போய் சிங்கத்தோட போட்டு போரிடணும், அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களோட வாள் சண்டை போடணும், கத்தி சண்டை போடணும், அந்த சண்டைலாம் எதுவும் அங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமும் இருக்கும். இங்க பிரம்மகுமாரிகளாக இருந்து இந்த 100 வருடம் இங்க சங்கம் யுகத்துல கற்றதுனுடைய அந்த அமைதியினுடைய அந்த நிலை தான் அங்க இருக்கும். முதல்ல 9 லட்சத்துல இருந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். 20 லட்சம் பேர் இருப்பாங்க, அவங்க மூலமாக 9 லட்சம் பேர்ல இருந்து 5000 வருடத்தினுடைய முதல் நாள்ல இருந்து நகரும். ஓகே, அப்போ அங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுமே கல்வி கற்றுக்கொள்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன கத்துக்கிறாரு, அரச கல்வி கத்துக்கிறாரு. ஹிந்தில தான் இருக்கும், சமஸ்கிருதமா இருக்கலாம், எல்லாமே ஹிந்தி கலந்துதான் இருக்கும், பெங்காலியா இருக்கலாம், பிரம்ம பாபாவினுடைய இதான சிந்தியாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ஹிந்தி சார்ந்த ஒரு மொழியை அங்க அவங்க பாடநூலாக கத்துக்கிட்டு அவங்களுக்குமே ஆசிரியர்கள் இருப்பாங்க. எக்ஸாம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சில நாலேஜை கொடுப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் உட்கார்ந்து ஒரு ஸ்டூடெண்டாக கற்றுக்கொண்டார். ஆனா சங்கம் யுகத்துல இப்ப பிரம்ம பாபா சரீரத்துல சிவத்தந்தை வந்து என்ன பண்றாரு, எல்லாருக்குமே ஆசிரியரா இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, இங்கேயுமே சங்கம் யுகத்திலுமே அவரு பிரம்மா வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறாருல, அப்போ இந்த பிரம்மா கூட இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா. பக்தி மார்க்கத்துல சிவனுடைய வாகனம் வந்து நந்தின்னு சொல்றாங்களே, நந்தியினுடைய காதுல சொன்னா சிவனுக்கு கேட்குறோன்னு சொல்றாங்களே, அது நம்ம பிரம்ம பாபா மூலமாக தான் நம்ம சிவத்தந்தைக்கு நம்ம டைரக்டா பண்ண முடியும். அவருடைய ஆடையே என்ன, பிரம்ம பாபா தான் சிவத்தந்தையினுடைய ஆடை. இப்போ இவருடைய இதுலதான் போர்வையில தான் அவர் வர முடியும். இப்ப தாதி உடல்ல வந்து எல்லாம் பண்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு தெரிந்தது அவருடைய நந்திங்கிற அந்த காளமாடுதான். சரியா? அப்போ இப்ப வந்து அவர் அனைவருக்குமே இந்த சிவராஜயோக கல்விய சிவபாபா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 90 வருடங்களாக எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கிறோம் பிரம்மகுமாரிகள் நாங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளணும். அவரு ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இங்க கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாரு.
நாங்களும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இதே போல் நாலேஜ் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எங்களுக்கும் தனி நாலேஜ்லாம் எதுவும் கிடையாது. இதே ராஜயோக கல்வி தான், ஒரே கல்வி, எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் ஒரே சேம் நாலேஜ் கல்வி தான் பரமாத்மா சிவன் கற்றுக் கொடுக்கிறார். ஓகேவா? அப்போ இந்த 3வது பட விளக்கத்துல கடவுள் கடவுள் பரமாத்மா கிருஷ்ணர் சொல்றாருல, அவரே ஒரு ஆசிரியர்கிட்ட உட்கார்ந்து இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை கற்றுக் கொடுத்தது சிவத்தந்தை. ஓகேவா? அப்போ ஒருத்தர் கற்றுக் கொடுத்த விஷயத்த எப்படி அவர் வந்து மகாபாரதத்தினுடைய அந்த போர்க்களத்தில் அவர் கற்றுக் கொடுக்க முடியும்? அப்போ அவருக்கே செல்ஃப் நாலேஜின்னு ஒன்று, சுயமரியாதை நாலேஜின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தானே அவர் 4 பேருக்கு அந்த கீதையினுடைய உபதேசத்தை வந்து போர்க்களத்தில் அந்த சித்தப்பா பெரியப்பா மக்களுக்குள்ள நடக்கும்போது அவர் கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ அவருடைய நார்மலான நாலேஜாக அது கிடையாது. அது இங்கே கொடுக்குற நாலேஜ் தான் அங்கே அப்படி காட்டியிருப்பாங்க. அது அவரு சொல்றதே கிடையாது, கிருஷ்ணர் சொல்றது கிடையாது, பரமாத்மா சிவன் சொன்னது. ஓகேவா? அப்போ இந்த 3வது பட விளக்கங்களை அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி கிருஷ்ணரை காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு தெளிவுக்காக, நீங்க புரிந்து கொள்றதுக்காக. 4வது படம் பார்த்தீங்கன்னா, கீதை மூலமாகவே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஞான பிறப்பு ஏற்பட்டுள்ளது. ஆதலால் கீதையானது கிருஷ்ணருடைய தாய் ஆகும். கீதையை அளித்த சிவ பரமாத்மாவே பரலோக தந்தை ஆவார். ஓகேவா? கீதையை கத்துக்கிட்டு தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் ஆயிருக்கிறார். யார் ஆயிருக்கிறாரு? கிருஷ்ணர். அப்ப இயேசு கிறிஸ்துவே பைபிள் படிச்சுதான் அவரு கிறிஸ்துவாயிருக்கிறார். ஓகேவா? நீங்க அது புனித வேதாகமம் அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்போ கீதை தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கையில ஒரு புல்லாங்குழல் இருக்குல்ல, அது கீதை. ஓகேவா? அப்போ அந்த கீதையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருஷ்ணரே உட்கார்ந்து ஒரு ஸ்டூடெண்டாக கத்து இருக்கிறாரு. அது அவருடைய தாய் மொழி, தாய் ஞானம். அவருக்கு அந்த ஞானம் எடுத்த உடனே கீதை கத்துக்கிட்டு தான் அவருக்கு அந்த ஞான பிறப்புல தான் அவர் கிருஷ்ணராக இருக்கிறார். அப்போ அவரே கிருஷ்ணர் ஆகுறதுக்கே கீதை உபதேசத்தை கத்துக்கிட்டு தான் ஆயிருக்கிறாருன்னா, அதை கத்துக் கொடுத்தவர் யாரா இருப்பார்? அதை கத்துக் கொடுத்தவர் தான் சிவபரமாத்மா, பரலோக தந்தை. அவர் தான் கிருஷ்ணருக்கு தாய் மொழியா கத்துக் கொடுத்தவர். அதை அளித்ததே சிவபரமாத்மா தான். கிருஷ்ணருக்கு அதை கொடுத்ததே சிவன் தான். இப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எப்படி பரமாத்மா ஆக முடியும்? அப்ப எல்லாவற்றையும் தெரிந்தவர், எல்லாருக்கும் தந்தையானவர் தான் எல்லாவற்றையும் போதிக்க முடியும். அப்படி எல்லாவற்றையும் போதித்ததாக கிருஷ்ணரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரு இந்த பிரம்ம பாபா தான் அப்படி ஆகுறாரு. இந்த பாருங்க, பிரம்ம பாபா இவர் தான் கிருஷ்ணர் ஆகுறாரு. இவர் ஒரு வயதான வயோதிகர், ஒரு தாத்தா. இவரு அனைத்தையும் செய்ததா சொல்லிட்டாங்க. இவருமே சரீரம் விட்டுட்டு இப்ப சூட்சுமதனத்துல இருக்கிறாரு. நிறைய பேர் இவர் அட்வான்ஸ் பார்ட்டி மாரி பிறந்துட்டாரு, சத்தியலோகம் இன்னும் 10 வருடங்கள்ல வரப்போகுது அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் உலா வருது. பிரம்மகுமாரிகள், இந்த முழு ரகசியங்கள் நீங்க தெரிந்து கொள்ளணும். அப்போ இது ஒரு தெளிவுக்காக, இதை பட விளக்கங்களா கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்றதுக்காக நான் இதனுடைய 4 ரகசியங்களும் சிம்பிளா சொல்றாங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் அவரு கிடையாது. அப்போ அவரும் நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு தெய்வீக குணம் கொண்ட மனிதர் தான். நீங்க பிரம்மகுமாரியா இருந்தா ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தெய்வீக குணம் கொண்ட நம்மளை போல ஒரு மனிதர். இல்லை நீங்க இந்த நாலேஜுக்கெல்லாம் வரல அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு தெய்வம். அப்போ அவரை மனிதராலும் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் உடம்பு இருக்கு, கிருஷ்ணருக்கும் உடம்பு இருக்கு, மற்ற தேவி தேவதைகளுக்கும் உடம்பு இருக்கு. அப்போ அதை கூட நம்மளால உணரவே முடியல, நம்மளுடைய மூதாதையர்னு சொல்லிட்டு. அப்போ பல பிறவி ரகசியங்கள் நமக்குள்ள உண்டு. இந்து மதத்துல பல பிறவி இருக்கு. அப்போ கோயில் உள்ள இந்து மத கோயில் தெய்வங்கள்லாம் அப்போ இப்ப மனிதர்களாக இருக்கணுமே. அப்போ முன்னொரு காலத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள்லாம் வாழ்ந்ததா சொல்றாங்களே, அவங்கள இப்ப மனிதர்களாக நாமளா தானே இருக்கணுங்கிற அந்த ரகசியம் அவங்களுக்கு புரியல. இது சொல்லித்தரதான் தந்தை வாரார். இதுல பரமாத்மா வந்து சிவன், ஒரு டெய்டி, ஒரு தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணருங்கிறத விளக்கம் சிம்பிளா கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட்டட் இந்த வீடியோ நீங்க போட்டு பாருங்க, திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாதான் நமக்கு புரியும் நான் என்ன சொல்ல வாரேங்கிறது. இது ஒரு 4 ரகசியங்கள் தந்தை இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற ரொம்ப ஈஸியான ஒரு ரகசியங்கள் தான். ஓகேவா? இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட்டட் போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். நிறைய ரகசியங்கள் இந்த ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கு. இதை நீங்க மற்றவர்களுக்கும் நீங்க இதை சொல்லி கொடுக்கணும். சரி, இதோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி.